அந்த பாலைவனத்து மணல் காத்துல ஒரு வேகம் இருந்தது. கண்ணை மறைக்கிற அளவுக்கு தூர்வாரி அடிச்ச அந்த புழுதிக்கு நடுவுல ஒரு மனுஷன் நடந்து வர்றார். அவர் சாதாரண மனுஷன் இல்ல, காலத்தையே தன் தவம் மூலமா கட்டி போட்ட உத்தங்க முனிவர். சுத்தி இருக்கிற வெக்கையும் அந்த பாதையோட நீளமும் யாரையும் தளர வச்சிடும். ஆனா அவரோட உள்ளத்துக்குள்ள ஒரு நெருப்பு எரிஞ்சுகிட்டே இருந்தது. அது பக்தியோ ஞானமோ மட்டும் இல்ல, ஒரு மிகப்பெரிய கேள்வி. அந்த பாதையில தான் கிருஷ்ணர் வர்றார். மகாபாரத போர் முடிஞ்சு இரத்தக்கரையோடையும் ஜெயிச்ச கர்வத்தோடையும் இல்லாம ஒரு அமைதியோட துவாரகைக்கு திரும்பி போய்கிட்டு இருக்கார் அந்த மாயக்கண்ணன். 2 பேரும் சந்திச்ச அந்த நிமிஷம் இருக்கே, அது வெறும் சந்திப்பு இல்ல, அது ஒரு மகா யுத்தத்தோட மிச்சம். உத்தங்கர் கிருஷ்ணரை பார்த்ததும் பக்தி பரவசத்துல விழல, மாறா அவரோட கண்ணுல கோபம் கொப்பளிச்சுது. ஏன் கிருஷ்ணா, நீ நினைச்சிருந்தா அந்த பெரும் அழிவை தடுத்திருக்கலாமே. கௌரவர்களும் பாண்டவர்களும் அடிச்சுக்கிட்டு சாகும்போது நீ வேடிக்கை பார்த்தியா இல்ல வேணுன்னே இதையெல்லாம் நடத்தினியா அப்படின்னு அந்த பாலைவனமே அதிரும்படி கேட்கிறார். இதுதான் நாம இன்னைக்கு பார்க்கிற பலரோட மனநிலை. கடவுளே, நீ இருக்கும்போது எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், உலகத்துல ஏன் இவ்வளவு அநீதி அப்படின்னு நாம கேட்கிற அதே கேள்விதான் அது. உத்தங்கர் சாதாரண ஆள் இல்ல, நினைச்சா சபிக்கக்கூடிய சக்தி படைச்சவர். அவர் தன் கையை உயர்த்துறார், கிருஷ்ணரை சபிக்க போறார். அப்போ கிருஷ்ணர் ஒரு சிரிப்பு சிரிக்கிறார் பாருங்க. அந்த சிரிப்புல ஒரு ஏளனோ இல்ல, ஒரு பெரிய தெளிவு இருந்தது. முனிவரே, தர்மங்கிறது என்ன தெரியுமா? ஒரு செடி வளர்றதுக்கு களைகளை பிடுங்கி எறிகிற மாதிரி தான் இந்த அழிவும். நான் தடுக்கலேன்னு சொல்லாதீங்க, நான் எவ்வளவோ முயன்றேன், ஆனா காலம் அதை கேட்கல. அழிவு இல்லாம ஆக்கம் கிடையாது அப்படின்னு ரொம்ப நிதானமா பேசுறார். நாம கூட வாழ்க்கையில எதையாவது இழக்கும்போது ஏன் எனக்கு மட்டும் இப்படின்னு கேட்போம். ஆனா அந்த இழப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய மாற்றம் ஒளிஞ்சிருக்குங்கிறத நாம கவனிக்கிறதில்ல. கிருஷ்ணரோட அந்த பேச்சுல ஒரு ஆழம் இருந்தது. அது உத்தங்கரோட கோபத்தை மெல்ல மெல்ல கரைக்க ஆரம்பிச்சது. உத்தங்கர் மெல்ல தனியிறார். ஆனா அந்த சந்தேகம் மட்டும் போகல. உன்னால எல்லாம் முடியும்னு சொல்றாங்களே, அப்புறம் ஏன் இத்தனை உயிர்கள் பலியானுச்சு அப்படின்னு மறுபடியும் கேட்கிறார். கிருஷ்ணர் அப்பதான் தன்னோட விஸ்வரூபத்தை காட்டுறார். அர்ஜுனனுக்கு காட்டின அதே பிரம்மாண்டம். அந்த பாலைவனமே காணாம போயிடுச்சு. உத்தங்கர் முன்னாடி நின்னது ஒரு மனுஷன் இல்ல, இந்த அண்ட சராசரமே அந்த உருவத்துக்குள்ள அடங்கி இருந்தது. கோடிக்கணக்கான சூரியன்கள் ஒன்னா உதிச்ச மாதிரி ஒரு ஒளி. அந்த ஒளிய பார்த்ததும் உத்தங்கரோட அகங்காரம் சுக்குநூறா உடையுது. நான்கிற எண்ணம் எங்க போச்சுன்னே தெரியல. தான் ஒரு பெரிய முனிவர், தனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்ச அந்த எண்ணம் ஒரு நொடியில காணாம போயிடுச்சு. நாம வாழ்க்கையில பல நேரங்கள்ல நம்மளோட அறிவு தான் பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா பிரபஞ்சத்தோட அந்த பெரிய கணக்கு முன்னாடி நாம வெறும் தூசிதான். உத்தங்கர் அந்த விஸ்வரூபத்தை பார்த்ததும் கிருஷ்ணரோட பாதத்துல விழுந்துட்டார். அவருக்கு புரிஞ்சது என்னன்னா, நாம பார்க்கிற இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டைகள் எல்லாமே ஒரு பெரிய நாடகத்தோட ஒரு பகுதிதான். இந்த உலகத்துல எதுவுமே நிலையானது இல்லைங்கிற அந்த பெரிய உண்மைய அவர் அந்த நிமிஷம் உணர்ந்தார். கிருஷ்ணர் அவருக்கு கொடுத்த அந்த உபதேசம்தான் உத்தங்க கீதை. இது வெறும் மகாபாரத கதை இல்ல, இது நமக்கான பாடம். நம்ம கோபம், நம்ம வருத்தம், நம்ம ஏமாற்றம், இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய ஆன்மீக ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை நோக்கிதான் இந்த பயணம் இப்போ நகரப்போகுது. கிருஷ்ணரோட அந்த விஸ்வரூபத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உத்தங்கரோட உள்ளத்துல ஒரு பெரிய அமைதி வந்துருச்சு. ஆனா அந்த அமைதி நிலைச்சதான்னு கேட்டா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நாம கூட அப்படிதான். ஒரு பெரிய ஞானியோட பேச்சை கேட்டாலோ இல்ல ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலோ கொஞ்ச நேரம் நாமெல்லாம் வெறும் தூசி, இந்த உலகம் மாய அப்படின்னு பந்த பாசமே இல்லாத மாதிரி பேசுவோம். ஆனா வாசலை தாண்டி வெளியே வந்த அடுத்த நிமிஷம் யாராவது நம்ம வண்டியை ஓவர்டேக் பண்ணிட்டு போனா போதும், பழைய கோபம் அப்படியே புத்துக்கிட்டு வரும். உத்தங்கருக்கும் அந்த சோதனை தான் இப்போ ஆரம்பமாகுது. அந்த பாலைவனத்துல கிருஷ்ணர் மறைஞ்சிட்டாரு. இப்போ உத்தங்கர் மட்டும் தனியா அந்த சுட்டெரிக்கிற வெயில்ல நிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த பேரொளி இப்போ கண்ணுல இல்ல, வெறும் காணல் நீர் தான் கண்ணுக்கு தெரியுது. தாகம் எடுக்க ஆரம்பிக்குது. சாதாரண தாகம் இல்ல, தொண்டை நரம்பெல்லாம் காஞ்சி போய் நாக்கு அப்படியே உள்வாயில ஒட்டிக்கிற அளவுக்கு ஒரு கொடுமையான தாகம். உத்தங்கர் சுத்தி பார்க்கறாரு. ஒரு சொட்டு தண்ணி கூட கண்ணுல படல. கிருஷ்ணா, இப்பதானே விஸ்வரூபம் காட்டுன, இப்போ ஒரு சொட்டு தண்ணிக்கு கூட வழி இல்லையா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆற்றாமை வருது. நாமளும் கஷ்டம் வரும்போது கடவுளை திட்டுவோம்ல, அதேதான். ஆனா கிருஷ்ணர் சும்மா இருப்பாரா? ஒரு விளையாட்டு விளையாட முடிவு பண்ணிட்டாரு. உத்தங்கரோட தாகத்தை தீக்கிறதுக்காக இந்திரனை தண்ணி கொண்டு போக சொல்றாரு. ஆனா அங்கதான் ஒரு கண்டிஷன். அந்த தண்ணிய சாதாரணமா கொடுக்கக்கூடாது. ஒரு சண்டாளன், அதாவது அந்த ஊர்ல அசுத்தமா கருதப்படுற ஒரு வேடன் உருவத்துல போய் கொடுக்க சொல்றாரு. தூரத்துல ஒருத்தன் வர்றான். மேல அழுக்கு துணி, கையில ஒரு வில்லு,
கூடவே 4 நாய்கள் ஓடி வருது. அந்த வேடன் கிட்ட ஒரு தோல் பை இருக்கு, அதுல தண்ணி இருக்குன்னு உத்தங்கருக்கு பெரியுது. அந்த வேடன் கிட்ட வந்து, முனிவரே, ரொம்ப தாகமா இருக்கீங்க போல, இதோ இந்த தண்ணியை குடிங்க அப்படின்னு அந்த தோல் பைய நீட்டுறான். இப்ப யோசிச்சு பாருங்க, உத்தங்கர் யாரு? மிகப்பெரிய முனிவர், வேடங்களை கரைச்சு குடிச்சவர், ஆச்சாரமானவர். அவர் அந்த வேடனை பார்த்ததும் முகம் சுளிக்கிறாரு. சிச்சி, தள்ளிப்போ, நீ தொட்ட தண்ணிய நான் குடிக்கிறதா? அதுவும் இந்த தோல் பையில இருக்கிற தண்ணியா? போயும் உன்கிட்டயா நான் தாகம் தீர்த்துப்பேன் அப்படின்னு கோவப்படுறாரு. அந்த வேடன் மறுபடியும் கேட்கறான், முனிவரே, தாகம் உயிருக்கு ஆபத்தாச்சே, குடிங்க அப்படின்னு. ஆனா உத்தங்கரோட அந்த அறிவு இருக்கே, அது அவரை தடுக்குது. நம்ம வாழ்க்கையிலும் இதுதானே நடக்குது. ஒரு உதவி நம்மளை தேடி வரும்போது அது எந்த ரூபத்துல வருதுன்னு பார்த்துக்கிட்டே அந்த உதவியை தவற விடுறோம். நமக்கு ஒரு ஐடியா வேணும்னா ஒரு பெரிய ஆஃபீஸில் ஏசி ரூமில் உட்காந்துருக்கிற மேனேஜர் சொன்னாதான் கேட்போம். அதே ஐடியாவை வாசல்ல இருக்கிற செக்யூரிட்டி சொன்னா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு அலட்சியமா போவோம். உத்தங்கர் பண்ணின தப்பு இதுதான். அவர் கண்ணுக்கு முன்னாடி நின்னது ஒரு வேடன் இல்ல, அந்த தோல் பையில இருந்தது சாதாரண தண்ணியும் இல்ல, அது அமிர்தம். கிருஷ்ணர் அவருக்கு தாகம் தீக்கிறதுக்காக அமிர்தத்தையே அனுப்பி வச்சாரு. ஆனா உத்தங்கரோட அந்த பாரபட்சம், பிரெஜிடிஸ் அவரோட கண்ணை மறைச்சிடுச்சு. உருவத்தை வச்சு ஒரு மனுஷனை எடை போடுற அந்த புத்தி இருக்கே, அதுதான் ஞானத்துக்கே பெரிய எதிரி. உத்தங்கர் அந்த வேடனை விரட்டி விட்டுட்டாரு. அந்த வேடன் மறைஞ்ச அடுத்த நிமிஷம் கிருஷ்ணர் மறுபடியும் வராரு. உத்தங்கர் இப்போ கிருஷ்ணர்கிட்ட முறையிடுறாரு. கிருஷ்ணா, தாகத்துல செத்துக்கிட்டு இருக்கேன், நீ என்னடான்னா ஒரு வேடனை அனுப்பி எனக்கு தண்ணி கொடுக்க சொல்ற, இது நியாயமா அப்படின்னு கேட்கிறாரு. கிருஷ்ணர் அப்போதான் உண்மையை சொல்றாரு. உத்தங்கா, உனக்கு நான் கொடுத்தது சாதாரண தண்ணி இல்ல, அது அமிர்தம். உனக்கு மரணமே இல்லாத வாழ்வை கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ உன் கண்ணு முன்னாடி இருந்த உருவத்தை பாத்தியே தவிர அதுக்குள்ள இருந்த உயிரையோ அந்த தண்ணியோட தேவையையோ நீ உணரல. நீ ஒரு பெரிய முனிவர்னு உனக்கு ஒரு கர்வம் இருக்கு பாத்தியா, அந்த நான்கிற கர்வம் தான் உன்னை தோக்கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் உத்தங்கர் அப்படியே இடிஞ்சு போயிட்டாரு. இத்தனை வருஷம் தவம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு மனுஷனை மனுஷனா பார்க்க தெரியாத ஞானம் என்ன ஞானம்? நம்ம படிச்ச படிப்பு, நம்ம கிட்ட இருக்கிற காசு, நம்ம ஜாதி, மதம், இதெல்லாம் ஒரு மனுஷனை மத்த மனுஷனை விட உயர்ந்தவன்னு நினைக்க வச்சாலே அங்க ஆன்மீகம் செத்து போச்சுன்னு அர்த்தம். உத்தங்கர் அழுறாரு. கிருஷ்ணா, என்னை மன்னிச்சிடு, என்னோட அறியாமையை நீக்கு அப்படின்னு கால்ல விழுறாரு. ஆனா போன வாய்ப்பு போனதுதான். காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. அமிர்தம் கிடைக்க வேண்டிய நேரத்துல நாம நம்ம கர்வத்துல இருந்தா அது வெறும் சாக்கடை தண்ணியா தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். உத்தங்கரோட இந்த நிலைமை தான் இன்னைக்கு நம்ம பலருக்கும் இருக்கு. நாம எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த தேடலுக்கான விடை நம்ம பக்கத்துல இருக்கிற சாதாரண விஷயங்கள்ல தான் ஒளிஞ்சிருக்கோம். நாம தான் அதை லெவல் பார்த்து ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ஒரு குழந்தையோட சிரிப்புல இருக்கிற கடவுளை பார்க்க தெரியாத நாம கல்லுல கடவுளை தேடி காசி வரைக்கும் போறோம். உத்தங்கர் அன்னைக்கு தோத்தது ஒரு வேடன் கிட்ட இல்ல, தன்னோட சொந்த அகங்காரத்துக்கிட்ட. அந்த பாலைவனத்து மணல்ல அவர் உட்கார்ந்து யோசிக்கிறாரு. இனிமே நான் யாரையும் உருவத்தை வச்சு எடை போட மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராகியம் எடுக்கிறாரு. ஆனா கிருஷ்ணர் அவருக்கு ஒரு வரம் கொடுக்கறாரு. அந்த வரம் என்ன தெரியுமா? அதுதான் இன்னைக்கும் அந்த பாலைவனத்துல ஒரு அதிசயமா நடக்குது. அடுத்ததா அந்த பாலைவனத்துல கிருஷ்ணர் கொடுத்த அந்த வரம் எப்படி மழையா மாறுச்சு, உத்தங்க மேகம்னா என்ன, அது நம்ம மனசுல இருக்கிற வறட்சியை எப்படி தீர்க்குங்கிறத பத்தி இன்னும் ஆழமா பேசுவோம். உத்தங்கர் அந்த பாலைவனத்து மணல்ல அப்படியே உட்கார்ந்துட்டாரு. கண்ணிலிருந்து தார தாரையா கண்ணீர் வருது. கிருஷ்ணா, நான் எவ்வளவு பெரிய முட்டாள். வேலுங்களை படிச்சிருக்கேன், யாகம் பண்ணியிருக்கேன், ஆனா ஒரு மனுஷனை அவனோட வெளித்தோற்றத்தை வச்சு எடை போட்டுட்டேனே அப்படின்னு தன்னையே நொந்துக்கிறாரு. இதுதான் ஒரு மனுஷன் உண்மையாவே வளர ஆரம்பிக்கிற இடம். நம்ம தப்ப நாம என்னைக்கு ஒத்துக்கிறோமோ அன்னைக்கு தான் நமக்கான உண்மையான ஞானம் பிறக்குது. கிருஷ்ணர் அந்த இடத்துல மறைஞ்சு போகல, அவர் உத்தங்கரோட அந்த தவிப்பை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு தாய்க்கு தெரியும் தான் குழந்தை தப்பு பண்ணா அதுக்கு எப்போ தண்டனை கொடுக்கணும், எப்போ அணைச்சு ஆறுதல் சொல்லணும்னு. கிருஷ்ணரும் அங்க அதைத்தான் பண்றாரு. உத்தங்கா, வருந்தாத, இந்த உலகமே ஒரு மாயைன்னு உனக்கு தெரியும். ஆனா அந்த மாயை எந்த உருவத்துல வரும்னு உன்னால கணிக்க முடியல. அதுதான் உன்னோட பலவீனம். ஆனா நீ இப்போ பட்ட இந்த அவமானம், இந்த ஏமாற்றம் இருக்கு பாத்தியா, இது உன்னோட முந்தைய பல கோடி ஜென்மத்து பாவத்தை கரைச்சிடுச்சு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. உத்தங்கர் நிமிர்ந்து பார்க்கறாரு. தாகம் இன்னும் அடங்கல, ஆனா மனசுல இருந்த அந்த வறட்சி நீங்கிடுச்சு. கிருஷ்ணா, எனக்கு அந்த அமிர்தம் வேண்டாம், எனக்கு அழிவில்லாத வாழ்வு கூட வேண்டாம். ஆனா இந்த பாலைவனத்துல என்ன போல வர்ற வழிப்போக்கர்கள் தாகத்துல சாகக்கூடாது, அவங்களுக்கு ஏதாவது வழி பண்ணு அப்படின்னு கேட்கிறாரு.
பாத்தீங்களா, ஒரு மனுஷன் தான் கஷ்டத்துல இருந்து மத்தவங்களோட கஷ்டத்தை யோசிக்க ஆரம்பிச்சிட்டானா அவன் பாதி கடவுளாயிட்டான்னு அர்த்தம். கிருஷ்ணருக்கு உத்தங்கரோட இந்த மாற்றம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி உத்தங்கா, நீ கேட்டபடியே ஒரு வரம் தர்றேன். இந்த பாலைவனத்துல எப்போதெல்லாம் உனக்கு தாகம் எடுக்குதோ அப்போதெல்லாம் இங்கே மேகங்கள் கூடும், மழையா பொழியும். அந்த மழை உன்னோட தாகத்தை மட்டும் இல்ல, இந்த வழியா வர்ற எல்லா உயிர்களோட தாகத்தையும் தீர்க்கும். அந்த மேகங்களுக்கு உத்தங்க மேகம்னு பேரு வரும் அப்படின்னு வரம் தர்றாரு. இன்னைக்கும் ராஜஸ்தான் பாலைவன பகுதிகளில் திடீர்னு மேகம் கூடி மழை பெஞ்சா அங்க இருக்கிறவங்க அதை உத்தங்க மேகம்னு தான் சொல்றாங்க. இது வெறும் புராண கதை இல்ல, இது ஒரு பெரிய நம்பிக்கை. நாம மத்தவங்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்க தயாரா இருந்தா நமக்காக வானமே கண்ணீர் வடிக்கும். மழையா அப்படிங்கிறது தான் இதோட தத்துவம். ஆனா இங்க நாம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உத்தங்கர் ஏன் முதல்ல அந்த வேடனை பார்த்து அருவருப்பு அடைஞ்சாரு? ஏன்னா அவருக்குள்ள ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தது. ஒரு உதவி வந்தா இப்படித்தான் வரணும். ஒரு முனிவருக்கு தண்ணி கொடுக்கணும்னா அது ஒரு சுத்தமான பாத்திரத்துல ஒரு நல்ல மனுஷன் மூலமா வரணும்னு அவர் ஒரு கணக்கு வச்சிருந்தாரு. நாமளும் வாழ்க்கையில அப்படித்தான் இருக்கோம். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கடவுள் நேர்ல வந்து கை கொடுத்து தூக்குவார்னு எதிர்பார்ப்போம். ஆனா கடவுள் சில நேரங்கள்ல நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் மூலமாவோ இல்ல நாம மதிக்காத ஒருத்தர் மூலமாவோ அந்த உதவியை அனுப்புவாரு. நாம அந்த மனுஷனை பார்த்து முகம் சுளிச்சுட்டு எனக்கு கடவுள் உதவலையேன்னு வருத்தப்படுவோம். உதவிங்கிறது ஒரு பரிசு பொருள் மாதிரி இல்ல, அது ஒரு உயிர் காக்கிற மருந்து மாதிரி. மருந்து கசப்பா இருந்தாலும் குடிக்கணும், அது யாரு கொடுத்தாலும் வாங்கிக்கணும். உத்தங்கர் அந்த தோல் பைய பார்த்து அருவருப்பு பட்டாரு. ஆனா அந்த தோல் பைக்குள்ள இருந்தது தேவாமிர்தம். நம்ம வாழ்க்கையிலையும் பல அமிர்தங்கள் அழுக்கான பைகளுக்குள்ள தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஒருத்தரோட தோற்றம், அவரோட படிப்பு, அவரோட அந்த அந்தஸ்து, இதெல்லாம் ஒரு மேலோட்டமான விஷயம். அதுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா இருக்கே, அதுதான் முக்கியம். உத்தங்கர் அன்னைக்கு தோத்ததுனால தான் இன்னைக்கு நமக்கெல்லாம் இந்த உத்தங்க கீதையே கிடைச்சிருக்கு. அவர் தோக்கலன்னா நமக்கு இந்த தத்துவம் புரிஞ்சிருக்காது. வாழ்க்கையில நாம எப்பவுமே பெர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரங்கள்ல நாம விழுறது தான் நாம எப்படி எழுந்து நிக்கணும்னு கத்துக் கொடுக்கும். உத்தங்கர் விழுந்தாரு, ஆனா கிருஷ்ணரோட கை பிடிச்சு எழுந்துட்டாரு. அந்த பாலைவனத்துல பெஞ்ச அந்த முதல் மழை இருக்கே, அது உத்தங்கரோட உடம்ப மட்டும் நினைக்கல, அவரோட ஆன்மாவை தூய்மைப்படுத்துச்சு. அவர் இப்போ ஒரு புது மனுஷன். அவருக்கு இப்போ ஜாதி தெரியல, மதம் தெரியல, உயர்வு தாழ்வு தெரியல. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், பசிச்சா உணவு, தாகம் எடுத்தா தண்ணி. இதை தர்றவன் எவனா இருந்தாலும் அவன் கடவுளோட தூதன். இந்த ஒரு தெளிவு நமக்கு வந்துட்டா நம்ம வாழ்க்கையில முக்கால்வாசி பிரச்சனைகள் முடிஞ்சிரும். நாம ஏன் நிம்மதி இல்லாம இருக்கோம் தெரியுமா? மற்றவங்களை எடை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அவன் ஏன் அப்படி பேசுறான், இவன் ஏன் இப்படி ட்ரெஸ் பண்றான், இவன் இவ்வளோ கம்மியா சம்பாதிக்கிறான், இப்படி மற்றவங்களை ஜட்ஜ் பண்றதுலயே நம்ம சக்தியை வீணாக்குறோம். உத்தங்கர் அந்த பாலைவனத்துல கத்துக்கிட்ட பாடம் இதுதான். எதையும் அதன் புறத்தோற்றத்தை வைத்து பார்க்காதே. இந்த உலகம் ஒரு பெரிய நாடக மேடை. இங்க ராஜாவா வர்றவன் நிஜத்துல பிச்சை எடுக்கிறவனா இருக்கலாம், பிச்சைக்காரனா வர்றவன் கோடீஸ்வரனா இருக்கலாம். உத்தங்கர் இப்போ அந்த பாலைவனத்துல மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கார். ஆனா அவரோட மனசுக்குள்ள இருந்த அந்த பழைய கேள்வி இன்னும் ஒரு மூலையில உறுத்திக்கிட்டே இருக்கு. கிருஷ்ணா, நீ இவ்வளவு சக்தி படைச்சவன், ஒரு சொட்டு தண்ணிய கூட மழையா மாத்த முடியுது, ஒரு வேடனை தேவேந்திரனா காட்ட முடியுது. அப்படின்னா ஏன் அந்த பாரத போர்ல அத்தனை உயிர்கள் துடிதுடிக்க சாகும்போது நீ சும்மா இருந்த? இது வெறும் உத்தங்கரோட கேள்வி இல்ல, இது காலங்காலமா மனுஷங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற கேள்வி. நல்லவங்களுக்கு ஏன் கெட்டது நடக்குது? தர்மம்னு பேசுற நீ அதர்மம் தலைவிரிச்சு ஆடும்போது ஏன் வேடிக்கை பார்க்கற? கிருஷ்ணர் மெல்ல உத்தங்கர் பக்கத்துல வர்றார். அவரோட தோள் மேல கை வச்சு ரொம்ப ஒரு நெருக்கமான நண்பன் மாதிரி பேச ஆரம்பிக்கிறார். உத்தங்கா, நீ பார்க்கறது வெறும் ஒரு பக்கம் மட்டும்தான். ஒரு துணியில நூல் பின்னும்போது மேல ஒரு டிசைன் தெரியும், ஆனா அதுக்கு பின்னாடி நூற்றுக்கணக்கான முடிச்சுகள் இருக்கும். அந்த முடிச்சுகள் இல்லாம அந்த டிசைன் வராது. இந்த உலகமும் அப்படிதான். கர்ம வினைங்கிறது ஒரு மிகப்பெரிய வலை. அதுல சிக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க செஞ்ச செயலுக்கு ஏத்த பலனை அனுபவிச்சே ஆகணும். உத்தங்கர் குறுக்கிட்டு கேட்கிறாரு, அப்போ தர்மம் தோத்துடுமா கிருஷ்ணா? பாண்டவர்கள் பக்கம் நீ இருந்தும் அவங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க? கிருஷ்ணர் சிரிக்கிறார். தர்மம்ங்கிறது ஜெயிக்கிறதில்ல உத்தங்கா, தர்மம்ங்கிறது நிலைச்சு நிக்கிறது. ஒரு பெரிய ஆலமரம் விழும்போது சுத்தி இருக்கிற சின்ன சின்ன செடிகள் நசுங்கத்தான் செய்யும். கௌரவர்கள் செஞ்ச தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிச்சாங்க. ஆனா அந்த தண்டனை வர்றதுக்கு ஒரு காலம் தேவைப்பட்டுச்சு.
நான் நினைச்சிருந்தா ஒரே நிமிஷத்துல போரை நிறுத்தி இருக்கலாம். ஆனா அப்படி நிறுத்தி இருந்தா அதர்மம் அழிஞ்சிருக்காது. அது தற்காலிகமா தூங்க போயிருக்கும். மறுபடியும் ஒரு நாள் அது இன்னும் பெருசா விஸ்வரூபம் எடுத்து வரும். நம்ம வாழ்க்கையிலையும் நாம இதை பார்க்குறோம். ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது நாம் அதை அப்போதைக்கு சரி பண்ணணும்னு நினைப்போம். ஆனா அந்த பிரச்சனையோட வேற எங்கேயாவது இருக்கும். அந்த வேரை அறுக்காம மேலோட்டமா தண்ணி ஊத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. கிருஷ்ணர் உத்தங்கருக்கு புரிய வைக்கிறது என்னன்னா, காலம், டைம் தான் எல்லாத்துக்கும் பெரிய நீதிபதி. நாம இன்னைக்கு பார்க்குற கஷ்டம் நாளைக்கு ஒரு பெரிய வெற்றிக்கு காரணமா இருக்கலாம். உத்தங்கா, அந்த போர்ல செத்தவங்க எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல அவங்க கர்மாவை முடிச்சிட்டு போயிருக்காங்க. நான் அங்கே ஒரு கருவியா தான் இருந்தேனே தவிர நான் எதையும் தீர்மானிக்கல. அவங்க செஞ்ச செயல்கள் தான் அவங்களுக்கான விதியை தீர்மானிச்சது. உத்தங்கருக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. நாம கடவுள்னு ஒருத்தரை வச்சுக்கிட்டு நம்ம தப்புக்கெல்லாம் அவரை பொறுப்பாக்குறோம். ஆனா நாம செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயமும் ஒரு கணக்குல ஏறிக்கிட்டே இருக்கு. நீ ஒரு விதை போட்டா அது செடியா முளைக்கும். அந்த செடி முள்ளா இருந்தா உன்னை குட்டும், பூவா இருந்தா உனக்கு மனம் கொடுக்கும். விதை போட்டது நீ, அப்புறம் ஏன் முள்ளு குத்துதுன்னு படவுல கேட்கறதுல என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு கிருஷ்ணர் கேட்கும்போது உத்தங்கர் வாய் அடைச்சு போயிட்டாரு. நாம பல நேரங்கள்ல ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு கேட்குறோம். ஆனா நாம மற்றவங்களுக்கு செஞ்ச சின்ன சின்ன துரோகங்கள், நாம சொன்ன பொய்கள், நம்மளோட பொறாமை, இதெல்லாம் ஒரு நாள் திரும்பி வரும்னு நாம யோசிக்கிறதே இல்லை. கிருஷ்ணர் சொல்ற அந்த கர்ம வினை தத்துவம் ரொம்ப சிம்பிள். உன் செயலே உன் கடவுள். நீ நல்லதை செஞ்சா உனக்கு நல்லது தேடி வரும். அது இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வரும். அதே மாதிரி கெட்டதை செஞ்சா அதுக்கான பலனை நீ அனுபவிச்சே ஆகணும். அதுல இருந்து கடவுள் நினைச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஏன்னா கடவுள்ங்கிறது சட்டத்தை உருவாக்குறவர் இல்ல, அந்த சட்டத்தை வழிநடத்துறவர். உத்தங்கர் கேட்கிறாரு, அப்படின்னா உன்னை வணங்குறதுனால என்ன பலன் கிருஷ்ணா? கிருஷ்ணர் ரொம்ப அழகா பதில் சொல்றார். உன்னை வணங்குறதுனால உன் கர்ம வினை மாறாது. ஆனா அந்த வினையை தாங்கிக்கிற சக்தியும் அதை தாண்டி வர்ற ஞானமும் உனக்கு கிடைக்கும். ஒரு புயல்ல ஒரு படகு சிக்குதுன்னு வச்சுக்கோ. நான் அந்த புயலை நிறுத்த மாட்டேன். ஆனா அந்த படகை சரியா ஓட்டுறதுக்கான துடுப்பை உன் கையில கொடுப்பேன். அந்த துடுப்பு தான் பக்தி. பாத்தீங்களா, பக்திங்கிறது ஒரு எஸ்கேப் ரூட் இல்ல, அது ஒரு எனர்ஜி பூஸ்டர். கஷ்டம் வரும்போது கடவுளே காப்பாத்துன்னு சொல்றது விதியை மாத்துறதுக்கு இல்ல, அந்த விதியை எதிர்கொள்ற தைரியத்தை வர்றதுக்கு தான். உத்தங்கர் இப்போ அந்த பாலைவனத்து மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவரோட உடம்புல இருக்கிற அழுக்கு மட்டும் இல்ல, மனசுல இருந்த அந்த சந்தேக அழுக்கும் சேர்ந்து கரையுது. அவருக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. இந்த உலகத்துல நடக்கிற எதுவுமே காரணம் இல்லாம நடக்கல. ஒவ்வொரு அழிவுக்கு பின்னாலையும் ஒரு ஆக்கம் இருக்கு. ஒவ்வொரு கண்ணீருக்கு பின்னாலையும் ஒரு சிரிப்பு ஒழிஞ்சிருக்கு. நாம வாழ்க்கையில தோத்து போகும்போது நம்ம கிட்ட எதுவுமே இல்லைன்னு நினைப்போம். ஆனா அந்த தோல்விதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். உத்தங்கர் அந்த அமிர்தத்தை தவற விட்டது கூட ஒரு விதத்துல நல்லதுதான்னு கிருஷ்ணர் சொல்றாரு. உனக்கு அமிர்தம் கிடைச்சிருந்தா நீ சாகாம இருந்திருப்ப. ஆனா இந்த ஞானம் உனக்கு கிடைச்சிருக்காது. சாகாவரம் பெருசில்ல உத்தங்கா, இருக்கிற வரைக்கும் தெளிவோட வாழ்றது தான் பெருசு. இந்த வார்த்தை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தும். எத்தனை வருஷம் வாழ்றோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி வாழ்றோங்கிறது தான் முக்கியம். அடுத்ததா உத்தங்கர் எப்படி தன்னோட அந்த பழைய கசப்புகளை விட்டுட்டு ஒரு முழுமையான ஞானியா மாறுறாரு, அவரோட வாழ்க்கையில அடுத்து நடந்த அந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்னங்கிறத இன்னும் நெருக்கமா பார்ப்போம். உத்தங்கர் இப்போ அந்த மழையில அப்படியே நனைஞ்சிட்டு நிக்கிறாரு. அந்த பாலைவனத்துல முதல்ல பெய்யுற அந்த மழை துளி மண்ணுல பட்ட உடனே ஒரு வாசம் வருமே, அந்த மண் பாசனை அவரோட மூளைக்குள்ள ஒரு பெரிய தெளிவை உண்டாக்குது. கிருஷ்ணர் சொன்ன அந்த கர்மா தத்துவம் இருக்கு பாத்தீங்களா, அது அவரை உள்ளுக்குள்ள போட்டு குடையுது. நாம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? நாம செய்யற தப்பு யாருக்கும் தெரியாது, நாம ஒருத்தரை ஏமாத்திட்டு வந்துட்டா அது நமக்கு லாபம்னு நினைக்கிறோம். ஆனா அந்த பாலைவனத்துல நிக்கிற அந்த மரம் மாதிரி தான் நாமளும். மேல கிளைகள் ஆடினாலும் வேர் எங்கேயோ ஆழமா போயிட்டு இருக்கு. அந்த வேர்ல நாம எப்போ விஷத்தை ஊத்துறோமோ அப்பவே மரத்தோட சாவு ஆரம்பிச்சிடுது. கிருஷ்ணர் மெல்ல உத்தங்கர்கிட்ட வந்து, முனிவரே, இப்போ உங்க தாகம் தீந்துடுச்சா அப்படின்னு கேக்குறாரு. உத்தங்கர் சிரிக்கிறாரு. கிருஷ்ணா, தொண்டை தாகம் தீந்துடுச்சு, ஆனா இந்த தத்துவ தாகம் இன்னும் தீரல. நீ சொல்றது பார்த்தா இந்த உலகத்துல நடக்கிற அநீதிக்கு எல்லாரும் அவங்க செஞ்ச வினையத்தான் அனுபவிக்கிறாங்கன்னு சொல்ற. அப்படின்னா ஒரு குழந்தைக்கு வர்ற கஷ்டம், ஒரு அப்பாவிக்கு வர்ற துயரம், இதுக்கெல்லாம் கூட அவங்க முன்னாடி செஞ்ச வினைதான் காரணமா அப்படின்னு ஒரு குதர்க்கமான ஆனா உண்மையான கேள்வியை கேட்கிறாரு. இது நம்ம மனசுலயும் ஓடுற கேள்விதான். நேத்து பிறந்த குழந்தைக்கு என்ன பாவம் தெரியும் அப்படின்னு நாம கேட்போம்ல.
கிருஷ்ணர் அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. அதுதான் வாழ்க்கையோட பெரிய ரகசியம். உத்தங்கா, இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு தொடர் கதை மாதிரி. நீ ஒரு பக்கத்தை மட்டும் படிச்சுட்டு அந்த பக்கத்துல இருக்கிற சோகத்தை வச்சு முழு கதையும் தப்புன்னு சொல்ல முடியாது. முன்னாடி அதிகாரத்துல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது. ஆனா அந்த தொடர்ச்சி தான் இந்த நொடி. ஒரு விதை இன்னைக்கு செடியா முளைக்குதுன்னா அதுக்கு முன்னாடி அது மண்ணுக்குள்ள எவ்வளவோ காலம் புதைஞ்சு கிடந்திருக்கணும். அந்த புதைஞ்ச காலத்தை நீ பார்க்கலையே அப்படின்னு கேட்குறாரு. நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள் எல்லாம் ஏன் அப்படின்னு கேட்கறத விட எதுக்காக அப்படின்னு யோசிச்சா ஒரு விடை கிடைக்கும். ஒரு சிற்பத்தை செதுக்கும்போது உளி கொண்டு அடிப்பாங்க. அந்த சிற்பத்துக்கு வலிக்குமேன்னு நாம நினைக்கலாம். ஆனா அந்த அடி விழுந்தாதான் அது சிலையாகும். உத்தங்கர் அன்னைக்கு அந்த வேடனை பார்த்து அருவருப்பு அடைஞ்சாரு பாத்தீங்களா? அந்த ஒரு நிமிஷ தப்பு அவரோட பல வருஷ தவத்தை பரிசோதனை பண்ணுச்சு. கிருஷ்ணர் சொல்றாரு, உத்தங்கா, நீ பெரிய முனிவர்னு உனக்கு ஒரு பேர் இருக்கு. ஆனா அந்த பேர் உனக்கு ஒரு கவசமா இல்லாம ஒரு சுமையா மாறிடுச்சு. அந்த சுமையை குறைக்கிறதுக்கு தான் நான் இந்த தாகத்தையும் இந்த வேடனையும் அனுப்புனேன். நமக்கும் அப்படிதான். சில நேரங்கள்ல நாம ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைச்சுப்போம். அந்த நினைப்பு வரும்போதே நம்ம வீழ்ச்சி ஆரம்பிச்சிடும். நான் படிச்சவன், நான் வசதியானவன், நான் நல்ல குடும்பத்துல பிறந்தவன் அப்படின்னு நாம போட்டுக்கிற இந்த முகமூடிகள் எல்லாம் ஒரு நாள் கிழிஞ்சுதான் ஆகணும். உத்தங்கர் அந்த பாலைவனத்துல அன்னைக்கு அந்த முகமூடியை கழட்டி போட்டாரு. நான் ஒரு முனிவர் அப்படிங்கிற கர்வத்தை விட நானும் ஒரு தாகம் எடுக்கிற உயிர் அப்படிங்கிற அந்த எளிமை அவருக்கு வந்துச்சு. அந்த எளிமை தான் ஒரு மனுஷனை ஆன்மீகத்துல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நாம பல நேரங்கள்ல மத்தவங்களுக்கு உபதேசம் பண்றதுல கெட்டிக்காரங்க. ஆனா அந்த உபதேசம் நமக்கே ஒரு நாள் சோதனையா வரும்போது நாம கோட்டை விட்டுடுவோம். உத்தங்கர் மகாபாரத போரை நிறுத்தலன்னு கிருஷ்ணரை திட்ட போனாரு. ஆனா அவரால் அவரோட தாகத்தை ஒரு நிமிஷம் கட்டுப்படுத்த முடியல. உலகத்தை மாத்த போறேன்னு கிளம்புறதுக்கு முன்னாடி உன் மனசை நீ மாத்திக்கிட்டியா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்காமலே கேட்கிறாரு. ஒரு மனுஷன் தன் கோபத்தை, தன் அகங்காரத்தை ஜெயிக்கிறது தான் உலகத்திலேயே பெரிய போர். குருக்ஷேத்திர போர் வெளியே நடந்தது. ஆனா உத்தங்கரோட போர் அவருக்குள்ள நடக்குது. கிருஷ்ணர் உத்தங்கருக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்றாரு. உத்தங்கா, பக்திங்கிறது வெறும் ஸ்லோகங்கள் சொல்றதில்ல. பக்திங்கிறது சமநிலை. இன்பம் வரும்போது துள்ளி குதிக்காமலும் துன்பம் வரும்போது சோர்ந்து போய் முடங்கி போயிடாமலும் இருக்கிற அந்த மனநிலை தான் உண்மையான பக்தி. நீ அந்த அமிர்தத்தை இழந்ததுக்காக வருத்தப்படுற. ஆனா அந்த அமிர்தத்தை விட பெருசு இப்போ நீ கத்துக்கிட்டு இருக்கிற இந்த ஞானம். அமிர்தம் குடிச்சா உன் உடம்பு சாகாம இருக்கும். ஆனா இந்த ஞானம் இருந்தா உன் ஆன்மாவுக்கு பிறப்பே இருக்காது. உத்தங்கர் அமைதியா அதை கேட்டுட்டு இருக்காரு. அந்த மழையோட சத்தம், கிருஷ்ணரோட குரல், சுத்தி இருக்கிற அந்த பாலைவனத்து அமைதி, இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்குது. நாமளும் நம்ம வாழ்க்கையில ஒரு நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து யோசிச்சா நம்ம கஷ்டங்களுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பாடம் இருக்குங்கிறது புரியும். ஆனா நாம தான் எப்ப பாரு ஓடிக்கிட்டே இருக்கமே, எதையோ தேடி எதையோ அடையணும்னு ஒரு வெறி. அந்த ஓட்டத்துல பக்கத்துல இருக்கிற அழகையோ அமைதியையோ நாம ரசிக்கிறதே இல்ல. உத்தங்கர் அந்த ஓட்டத்தை நிறுத்தினாரு. அந்த பாலைவனத்துல அவர் நின்ன அந்த நிமிஷம்தான் அவர் உண்மையாவே நடக்க ஆரம்பிச்ச நிமிஷம். வாழ்க்கைங்கிறது ஒரு பரமபத விளையாட்டு மாதிரி தான். சில நேரங்கள்ல ஏணி ஏத்துவோம், சில நேரங்கள்ல பாம்பு கொத்தும். பாம்பு கொத்துனா ஆட்டம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்ல, மறுபடியும் கீழே இருந்து ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். உத்தங்கர் இப்போ மறுபடியும் ஒரு புது பாதையில நடக்க தயாராகிறாரு. அவருக்கு இப்போ ஒரு தெளிவு இருக்கு. கிருஷ்ணர் அவர் கூடவே வர்ற மாதிரி ஒரு உணர்வு. அந்த உணர்வு தான் ஒரு மனுஷனுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய தைரியம். யாரும் இல்லைன்னு நினைக்கிறப்பதான் பயம் வரும். அவன் இருக்கான்னு நினைச்சா எந்த பாலைவனமும் பயமுறுத்தாது. அடுத்ததா உத்தங்கர் இந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு உலகத்துக்கு என்ன சொல்ல வராரு, அவரோட அடுத்த பயணம் எங்க போகுது, அப்புறம் அந்த உத்தங்க மேகம் எப்படி ஒரு மகாசக்தியா மாறுச்சுங்கிறத பத்தி இன்னும் விவரமா பார்ப்போம். அந்த பாலைவனத்து மழை மெல்ல தூறலா மாறி நிக்குது. ஆனா உத்தங்கரோட மனசுக்குள்ள ஒரு பெரிய பிரளயமே ஓய்ஞ்சு இப்போதான் ஒரு தெளிந்த நீரோட மாதிரி அமைதி வந்திருக்கு. கிருஷ்ணர் அங்கேயே நின்னுகிட்டு இருக்காரு, அவரோட அந்த மந்தகாச புன்னகையோட. உத்தங்கர் இப்போ அந்த ஈர மணல்ல மண்டியிட்டு உக்காந்து, கிருஷ்ணா, இவ்வளவு நேரமா நான் கேட்டதெல்லாம் என் அறிவோட அகங்காரத்திலிருந்து வந்த கேள்விகள். ஆனா இப்போ நீ கொடுத்த இந்த விளக்கங்கள் என் ஆத்மாவோட தாகத்தை தீர்த்துடுச்சு. ஆனா ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் மிச்சம் இருக்கு. இந்த உலகம் உருவத்தை நம்பிதானே ஏங்குது. ஒரு சண்டாளன் உருவத்துல இந்திரன் வந்தப்போ என் கண்கள் ஏன் ஏமாந்தது? என் தவம் ஏன் அந்த உருவத்தை தாண்டி உண்மையை பார்க்க தவறுச்சு அப்படின்னு கேட்குறாரு. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நாம எல்லாரும் இன்னைக்கு செய்யற தப்பு இதுதான். ஒரு மனுஷன் நல்ல ட்ரெஸ் பண்ணியிருந்தா அவன் நல்லவன், அழுக்கா இருந்தா அவன் கெட்டவன், இல்லனா ஏழை அப்படின்னு ஒரு முத்திரை குத்துறோம். கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, உத்தங்கா, உருவங்கிறது ஒரு சட்டை மாதிரி.
ஆனா உள்ள இருக்கிற உயிர் தான் உண்மை. நீ வேதங்களை படிச்சப்பவே ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கணும். சர்வமும் பிரம்மமயம் அப்படின்னா எல்லாத்துலேயும் இறைவன் இருக்கான்னு அர்த்தம். அப்படின்னா அந்த சண்டாளன் கிட்டையும் நான் இருந்தேனே. நீ அவனை தள்ளி போக சொன்னப்போ என்னதான் தள்ளி போக சொன்னேன்னு உனக்கு புரியலையா? இந்த வார்த்தை உத்தங்கரோட இதயத்துல ஒரு பெரிய அடியை கொடுத்தது. நாம கோயிலுக்கு போய் சிலையில கடவுளை பார்க்கறோம், ஆனா வாசல்ல பிச்சை எடுக்கிற மனுஷங்கிட்ட கடவுளை பார்க்க மாட்டேங்கிறோம். கிருஷ்ணர் சொல்றது அதுதான். உத்தங்கா, நீ என்ன விஸ்வரூபத்துல பார்த்தப்போ பயபக்தியோட நின்ன. ஆனா அதே நான் ஒரு சாதாரண மனுஷனா உதவி தேவைப்படுற ஒரு உயிரா வரும்போது நீ அடையாளம் கண்டுக்கிற. இதுதான் மாயை. இந்த மாயையை ஜெயிக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம். நம்ம வாழ்க்கையிலையும் நாம பல தேவேந்திரர்களை தவற விடுறோம். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது யாரோ ஒருத்தர் சாதாரணமா வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவாங்க. ஆனா நாம அவங்க பேச்சை காது கொடுத்து கேட்க மாட்டோம். இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நாம நினைக்கிற அந்த நிமிஷம் நமக்கான வாய்ப்பு நம்ம கடந்து போயிடும். உத்தங்கர் அந்த அமிர்தத்தை இழந்ததுக்கு காரணம் அவரோட பாரபட்சம். இந்த சமூகம் நமக்கு கத்துக் கொடுத்த ஒரு மோசமான பழக்கம் என்னன்னா, மனுஷங்களை வகைப்படுத்துறது. இவன் இந்த ஜாதி, இவன் இந்த ஊரு, இவன் இவ்வளவு சம்பாதிக்கிறான், இப்படி நாம பிரிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம பார்வை குறுகி போயிடுது. கிருஷ்ணர் சொல்றாரு, உத்தங்கா, உருவங்கிறது ஒரு சட்ட மாதிரி, ஆனா உள்ள இருக்கிற உயிர் தான் உண்மை. நீ வேதங்களை படிச்சப்பவே ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கணும். சர்வமும் பிரம்மமயம் அப்படின்னா எல்லாத்துலேயும் இறைவன் இருக்கான்னு அர்த்தம். அப்படின்னா அந்த சண்டாளன்கிட்டையும் நான் இருந்தேனே. நீ அவனை தள்ளி போக சொன்னப்போ என்னதான் தள்ளி போக சொன்னேன்னு உனக்கு புரியலையா? இந்த வார்த்தை உத்தங்கரோட இதயத்துல ஒரு பெரிய அடியை கொடுத்தது. நாம கோயிலுக்கு போய் சிலையில கடவுளை பார்க்கறோம், ஆனா வாசல்ல பிச்சை எடுக்கிற மனுஷங்கிட்ட கடவுளை பார்க்க மாட்டேங்கிறோம். கிருஷ்ணர் சொல்றது அதுதான். உத்தங்கா, நீ என்ன விஸ்வரூபத்துல பார்த்தப்போ பயபக்தியோட நின்ன. ஆனா அதே நான் ஒரு சாதாரண மனுஷனா உதவி தேவைப்படுற ஒரு உயிரா வரும்போது நீ அடையாளம் கண்டுக்கல. இதுதான் மாயை. இந்த மாயையை ஜெயிக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம். நம்ம வாழ்க்கையிலையும் நாம பல தேவேந்திரர்களை தவற விடுறோம். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது யாரோ ஒருத்தர் சாதாரணமா வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவாங்க. ஆனா நாம அவங்க பேச்சை காது கொடுத்து கேட்க மாட்டோம். இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நாம நினைக்கிற அந்த நிமிஷம் நமக்கான வாய்ப்பு நம்ம கடந்து போயிடும். உத்தங்கர் அந்த அமிர்தத்தை இழந்ததுக்கு காரணம் அவரோட பாரபட்சம். இந்த சமூகம் நமக்கு கத்துக் கொடுத்த ஒரு மோசமான பழக்கம் என்னன்னா, மனுஷங்களை வகைப்படுத்துறது. இவன் இந்த ஜாதி, இவன் இந்த ஊரு, இவன் இவ்வளவு சம்பாதிக்கிறான், இப்படி நாம பிரிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம பார்வை குறுகி போயிடுது. கிருஷ்ணர் சொல்றாரு, உத்தங்கா, உன்னி ஒரு முனிவர், உனக்கு விருப்பு இருக்கக்கூடாது. ஆனா நீ அந்த வேடனை பார்த்த உடனே அருவருப்பு அடைஞ்சியே, அந்த உணர்வு எங்கிருந்து வந்துச்சு? அது உன்னோட பழைய வாசனை. நீ படிச்ச வேதங்கள் உன்னோட மூளைக்கு தான் போயிருக்கு, உன்னோட இதயத்துக்கு இறங்கல. இதயம் திறந்திருந்தா அங்க அன்பு மட்டும்தான் இருக்கும், அங்க உயர்வு தாழ்வு இருக்காது. உத்தங்கர் இப்போ மெல்ல எழுந்து நிக்கிறாரு. அவருக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. ஞானங்கிறது மற்றவங்களுக்கு உபதேசம் பண்றதில்ல, எல்லா உயிர்களையும் தன்னை போல நேசிக்கிறது தான். அவர் கிருஷ்ணரை பார்த்து, இனிமே என் வாழ்நாள் முழுக்க நான் யாரையும் வெறுக்க மாட்டேன். இந்த தாகம் எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருச்சு. அந்த வேடன் மூலமா நீ எனக்கு என் பலவீனத்தை காட்டி கொடுத்த கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாரு. நாம பல நேரங்கள்ல நம்மளோட பலத்தை கொண்டாடுறோம், ஆனா நம்ம பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நாம முழுமை அடைய முடியும். உத்தங்கர் தன்னோட பலவீனத்தை ஏத்துக்கிட்டாரு. அவருக்கு இப்போ அந்த பாலைவனம் ஒரு சொர்க்கம் மாதிரி தெரியுது. அங்க இருக்கிற ஒவ்வொரு மணல் துகளும் கிருஷ்ணரோட ரூபமா தெரியுது. அந்த தெளிவு வந்த உடனே அவருக்குள்ள ஒரு புது சக்தி பிறக்குது. கிருஷ்ணர் அவருக்கு பிரியாவிடை கொடுக்கிற நேரம் வந்துடுச்சு. உத்தங்கா, உன்னோட இந்த பயணம் இங்க முடியல. நீ கத்துக்கிட்ட இந்த ஞானத்தை உலகத்துக்கு பரப்பணும். மனுஷங்க உருவத்தை பார்த்து ஏமாறாம இருக்கணும்னு நீ சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாரு. வாழ்க்கைங்கிறது ஒரு பரீட்சை ஹால் மாதிரி தான். ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். நாம சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறோமா இல்லையாங்கிறது தான் நம்ம அடுத்த நிலைமையை தீர்மானிக்கும். உத்தங்கர் ஒரு கேள்வியில தோத்துட்டாரு. ஆனா அந்த தோல்வியிலிருந்து அவர் கத்துக்கிட்ட பாடம் அவரை ஒரு மகா முனிவரா மாத்திடுச்சு. நாமளும் நம்ம தோல்விகளை பார்த்து பயப்படக்கூடாது. ஒரு தோல்வி வருதுன்னா கடவுள் நமக்கு ஏதோ ஒரு பெரிய உண்மையை சொல்ல வர்றாருன்னு அர்த்தம். அந்த பாறைவனத்துல கிருஷ்ணர் மறைஞ்சிட்டாரு. ஆனா உத்தங்கர் இப்போ தனியா இல்ல. அவருக்குள்ள அந்த உத்தங்க கீதை இருக்கு. அவர் ஒரு முடிவெடுக்கிறாரு. இனிமே இந்த பாறைவனத்துல யாரும் தாகத்துல சாகக்கூடாது. அவர் தன் தவ வலிமையால் அந்த உத்தங்க மேகங்களை அழைக்கிறாரு. அவர் நினைக்கும் போதெல்லாம் அங்க மழை பெய்யுது. ஆனா அது வெறும் தண்ணி இல்ல, அது கிருஷ்ணரோட கருணை. அந்த மழைத்துளிகள் ஒவ்வொரு வழிப்போக்கனோட தாகத்தையும் தீக்குது. நம்ம வாழ்க்கையிலையும் நாம மற்றவங்களுக்கு ஒரு மழையா இருக்கணும்.
ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கும்போது அவனுக்கு ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்றது, அவனுக்கு தேவையான உதவியை செய்யறது, இதுதான் உண்மையான தர்மம். உத்தங்கர் அந்த தர்மத்தை இப்போ வாழ்ந்து காட்ட ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு தெரியும், இனிமே வரப்போற காலம் ரொம்ப கடினமானது. கலியுகம் பிறக்கப் போகுது. மனுஷங்க இன்னும் அதிகமா உருவத்தையும் பணத்தையும் அந்தஸ்தையும் பார்த்து ஏமாறப் போறாங்க. அவங்களுக்கு இந்த உத்தங்க கீதை ஒரு வெளிச்சமா இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அடுத்ததா உத்தங்கர் சந்திக்க போற அந்த புதிய சவால்கள், கலியுகத்தோட தாக்கம் எப்படி மனுஷங்களோட மனசை மாத்த போகுது, அதுல இருந்து நாம எப்படி தப்பிக்கலாம்ங்கிறத பத்தி இன்னும் ஆழமா பேசுவோம். உத்தங்கர் அந்த பாலைவனத்துல இப்போ தனியா நின்னுகிட்டு இருக்காரு. கிருஷ்ணர் மறைஞ்சிட்டாரு. ஆனா அவரோட அந்த புன்னகையும் அந்த பேச்சும் காத்துல இன்னும் மிதந்துகிட்டு இருக்கு. உத்தங்கர் கண்ணை திறந்து பார்க்கறாரு. அந்த பாலைவனம் முன்னாடி மாதிரி வெறும் மணல் பரப்பா மட்டும் தெரியல. அது ஒரு மிகப்பெரிய பாட புத்தகமா தெரியுது. நாம கூட வாழ்க்கையில ஒரு பெரிய இழந்ததுக்கு அப்புறமோ இல்ல ஒரு பெரிய அடி வாங்கினதுக்கு அப்புறமோ தான் சுத்தி இருக்கிற உலகத்தை உத்து பார்ப்போம். அது வரைக்கும் நாம ஒரு மாயையில ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள தான் வாழ்ந்துகிட்டு இருப்போம். உத்தங்கர் அந்த வட்டத்தை உடைச்சிட்டாரு. அவர் நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இப்போ அவரோட நடையில ஒரு நிதானம் இருக்கு. முன்னாடி இருந்த அந்த அவசரமோ, நான் ஒரு பெரிய தவசீலன் அப்படிங்கிற அந்த மிதப்போ இப்போ இல்ல. வழியில ஒரு சின்ன எறும்பு ஊர்ந்து போனா கூட அது கிருஷ்ணரோட ஒரு வடிவம்னு நினைச்சு ஒதுங்கி போறாரு. இதுதான் உண்மையான ஆன்மீக முதிர்ச்சி. ஒரு மனுஷன் எப்போ மத்த உயிர்களை தன்னை விட தாழ்ந்ததா நினைக்கலையோ அப்போதான் அவன் கடவுளுக்கு நெருக்கமா போறான்னு அர்த்தம். ஆனா அந்த பாலைவனத்தை கடந்து ஒரு கிராமத்துக்குள்ள நுழையும் போது அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த கிராமத்துல மனுஷங்க ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்காக பெரிய சண்டையே நடக்குது. ஒருத்தன் கஷ்டப்படுறத பார்த்து இன்னொருத்தன் சிரிக்கிறான். இதை பார்த்த உத்தங்கருக்கு மனசு பதறுது. என்ன இது? கிருஷ்ணர் இப்பதானே தர்மத்தை பத்தி இவ்வளோ பேசினாரு, அதுக்குள்ள மனுஷங்க இப்படி மாறிட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறாரு. அங்கதான் அவருக்கு புரியுது, கலியுகத்தோட நிழல் மெல்ல மெல்ல படிய ஆரம்பிச்சிருச்சு. கலியுகம்னா என்ன? மனுஷனோட அறிவு அதிகமா இருக்கும், ஆனா அன்பு கம்மியா இருக்கும். வெளிச்சம் அதிகமா இருக்கும், ஆனா தெளிவு இருக்காது. ஒரு வயசானவர் தாகத்துல தவிச்சுக்கிட்டு ரோட்டோரமா விழுந்து கிடக்கிறாரு. அவரை தாண்டி எத்தனையோ பேர் போறாங்க. ஆனா ஒருத்தர் கூட நின்னு என்ன பெரியவர அப்படின்னு கேட்கல. உத்தங்கர் ஓடி போய் அவரை தூக்குறாரு. தன்னோட கமலத்துல இருந்த தண்ணியே கொடுக்கறாரு. அந்த பெரியவர் கண்ணை திறந்து பார்க்கறாரு. ஐயா, நீங்க யாரு? இவ்வளவு பேர் போறாங்க, ஆனா நீங்க மட்டும் ஏன் எனக்கு உதவுறீங்க அப்படின்னு கேட்கறாரு. உத்தங்கர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நான் ஒரு தாகத்தோட வலியை அனுபவிச்சவன் ஐயா. தாகம்னா என்னன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் வந்தேன். பாத்தீங்களா, நாம ஒரு வலியை அனுபவிச்சாதான் மத்தவங்களோட வலியை உணர முடியும். நமக்கு எல்லாமே கிடைச்சிக்கிட்டு இருந்தா மத்தவனுக்கு கிடைக்கலையேங்கிற கவலை நமக்கு வராது. உத்தங்கர் அன்னைக்கு அந்த பாலைவனத்துல தாகத்துல துடிச்சதுனாலதான் இன்னைக்கு அந்த பெரியவரோட தாகத்தை தீர்க்க முடிஞ்சது. நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள் எல்லாம் வெறும் தண்டனை இல்ல, அது நமக்கான ஒரு ட்ரெயினிங். நாளைக்கு மத்தவங்களுக்கு உதவணும்னா இன்னைக்கு நம்ம அந்த வலியை கடந்து வந்திருக்கணும். கடவுள் ஏன் நமக்கு கஷ்டம் கொடுக்கறாருன்னா நம்ம மூலியமா 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னு தான். உத்தங்கர் அந்த ஊர் மனுஷங்களை எல்லாம் கூப்பிடுறாரு. ஏன் இப்படி இருக்கீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஒருத்தன் சொல்றான், சுவாமி, அன்பு இருந்தா சோறு கிடைக்குமா? இங்க பிழப்பு நடத்தவே போட்டி போட வேண்டியிருக்கு. எவன் எப்போ நம்ம காலை வாரி விடுவான்னு தெரியல. இதுல அன்புக்கெல்லாம் எங்க இடம் இருக்கு அப்படின்னு கேட்குறான். இதுதான் இன்னைக்கு நம்ம நிலைமையும். உலகம் கெட்டு போச்சு, நான் மட்டும் ஏன் நல்லவனா இருக்கணும் அப்படின்னு நாம கேட்குறோம். ஆனா உத்தங்கர் அங்க ஒரு உண்மையை சொல்றாரு. தம்பி, உலகம் கெட்டு போச்சுன்னு நீயும் கெட்டு போனா அப்புறம் நல்ல உலகம்ங்கிறது ஒரு கனவாவே போயிடும். ஒரு இருட்டு அறைக்குள்ள ஒரு சின்ன மெழுகுவர்த்தியை ஏத்துனா கூட அந்த இருட்டு பயப்படும். நீ ஏன் அந்த மெழுகுவர்த்தியா இருக்கக்கூடாது? மத்தவன் மாறணும்னு எதிர்பார்க்கறத விட நீ மாறி பாரேன், உன் மாற்றத்தை பார்த்து 4 பேர் மாறுவாங்க அப்படின்னு பேசுறாரு. அவரோட அந்த பேச்சுல ஒரு காந்த சக்தி இருந்தது. ஏன்னா அவர் வெறும் புத்தகத்தை படிச்சுட்டு பேசல, அவர் அனுபவத்திலிருந்து பேசுறாரு. நாம நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்குறோம், வீடியோ பார்க்குறோம், ஆனா அதெல்லாம் ஏன் நம்ம மனசுல நிக்க மாட்டேங்குது? ஏன்னா பேசுறவங்களே அதை தங்களோட வாழ்க்கையில கடைபிடிக்கிறாங்களான்னு தெரியாது. ஆனா உத்தங்கர் அப்படி இல்லை. அவர் அந்த விஸ்வரூபத்தை பார்த்தவர், அந்த அமிர்தத்தை தவற விட்டவர். அவரோட ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தீப்பொறி மாதிரி இருந்தது. மனுஷனா மனுஷனா பாருங்கப்பா, அவங்கிட்ட இருக்கிற காசையோ அவனோட ஜாதியையோ பார்க்காதீங்க. பசி எல்லாருக்கும் ஒண்ணுதான், தாகம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அந்த அடிப்படையான விஷயத்தை நம்ம ஏன் மறந்துடுறோம் அப்படின்னு கேட்கும்போது அங்க இருந்தவங்க தலகுனிறாங்க. உத்தங்கர் அங்க ஒரு மிரக்கல் பண்ணல, ஆனா அவரோட வார்த்தைகள் அங்க இருந்தவங்களோட மனசை மாத்துச்சு. இதுதான் உண்மையான ஆன்மீகம். கையால விபூதி வரவழைக்கிறது இல்ல, மனசுல இருக்கிற அழுக்க வரவழைச்சு அதை சுத்தம் பண்றதுதான் பெரிய விஷயம். உத்தங்கர் அங்க ஒரு விஷயத்த சொன்னாரு. அதுதான் உத்தங்க கீதையோட சாரம்.
கடவுளை வானத்துல தேடாதீங்க, உங்க பக்கத்துல இருக்கிற மனுஷனோட கண்ணீர்ல தேடுங்க. அந்த துளியில தான் கடவுள் விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறாரு. இந்த தெளிவு நமக்கு வந்துட்டா நம்ம வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்கும் யோசிச்சு பாருங்க. நாம யாருக்கும் பயப்பட வேண்டியதில்ல, யாரையும் வெறுக்க வேண்டியதில்ல. உத்தங்கர் அந்த ஊர்ல இருந்து கிளம்பும்போது அந்த மக்கள் மத்தியில ஒரு நிம்மதி இருந்தது. ஒருத்தர் கை கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. அந்த பாலைவனத்து மேகம் இப்போ அங்கேயும் பொழிய ஆரம்பிக்குது. அது வெறும் மழை இல்ல, அது ஒரு புது நம்பிக்கையோட ஆரம்பம். அடுத்ததா உத்தங்கர் தன்னோட முதிர்ந்த காலத்துல எப்படி ஒரு மகாசக்தியா மாறினாரு, அவரோட அந்த மேகங்கள் இன்றும் பாலைவனத்துல எப்படி ஒரு மர்மமா இருக்கு, அந்த ரகசியத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கலாங்கிறத இன்னும் ஆழமா பார்ப்போம். உத்தங்கர் இப்போ அந்த கிராமத்து எல்லையை தாண்டி மறுபடியும் அந்த பறந்து விரிஞ்ச பாலைவனத்துக்கே வராரு. அவரோட கால்கள் இப்போ மணல்ல பதியிற சத்தம் கூட அவருக்கு ஒரு சங்கீதம் மாதிரி கேக்குது. நாம ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கோமா? மனசுக்குள்ள குழப்பம் இருக்கும்போது பட்டு மெத்தையில படுத்தா கூட முள்ளு மேல படுத்த மாதிரி இருக்கும். ஆனா மனசு தெளிஞ்சிட்டா சுடுற மணல் கூட பூ இதழ் மாதிரி தெரியும். உத்தங்கருக்கு இப்போ அந்த பாலைவனம் ஒரு தனிமை கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய தியான கூடம். கிருஷ்ணரோட குரல் அந்த பாலைவன காத்துல இன்னும் ரீங்காரமிட்டுக்கிட்டே இருக்கு. உத்தங்கா, நீ இப்போ மத்தவங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிட்ட, ஆனா உனக்குள்ள இருக்கிற அந்த பழைய உத்தங்கனை நீ முழுசா தாண்டிட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் மனசுக்குள்ளேயே எழும்புது. இதுதாங்க ஆன்மீகத்தோட உச்சக்கட்ட சவால். மத்தவங்களுக்கு புத்தி சொல்றது ரொம்ப சுலபம், ஆனா நமக்கே ஒரு சோதனை வரும்போது நாம எப்படி நடந்துக்கிறோங்கிறது தான் நம்ம தரோம். உத்தங்கர் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு உருவம் தெரியுது. அது ஒரு வயசான நாய். அது நடக்க முடியாம தாகத்துல நாக்க தொங்க போட்டுக்கிட்டு மணல்ல விழுந்து கிடக்குது. அதோட உடம்புல அங்கங்க காயம், ஈக்கள் முய்க்குது. முன்னாடி இருந்த உத்தங்கராயிருந்தா என்ன அருவருப்பான ஜீவன் இதுன்னு நினைச்சிட்டு எட்ட போயிருப்பார். ஏன்னா அவர் ஒரு ஆச்சாரமான முனிவர். ஆனா இப்போ இருக்கிற உத்தங்கர் வேற. அவர் ஓடிப்போய் அந்த நாயோட தலைக்கு தன்னோட துணியால நிழல் கொடுக்கறாரு. தன்னோட கமலத்துல இன்னும் கொஞ்சூண்டு தண்ணி இருக்கு. அது அந்த நாயோட வாய்க்கிட்ட கொண்டு போறாரு. அந்த நாய் மெல்ல கண்ணை திறந்து அவரை பாக்குது. அந்த பார்வையில ஒரு நன்றி இருக்கு, ஒரு வேதனை இருக்கு. உத்தங்கர் அந்த தண்ணியை புகட்டும் போது அவருக்கு ஒன்னு தோணுது. இந்த நாய்க்குள்ளேயும் அந்த விஸ்வரூப கிருஷ்ணன் தானே இருக்கான், அப்புறம் ஏன் நான் இதை வெறும் நாயா பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த நிமிஷம் அந்த நாய் மெல்ல எழுந்து நிக்குது. அதோட காயங்கள் எல்லாம் மறைஞ்சு போகுது. அந்த நாய் ஒரு தேவதூதனா மாறுது. உத்தங்கா, நீ ஜெயிச்சிட்ட. உருவத்தை தாண்டி உயிரை பார்க்குற அந்த பெரிய பாடத்தை நீ இப்போ உன் வாழ்க்கையிலேயே செஞ்சு காட்டிட்ட. அந்த தாகம் எடுத்த வேடன் வந்தப்போ நீ தப்பு பண்ணின, ஆனா இன்னைக்கு இந்த தாகம் எடுத்த ஜீவனை நீ அணைச்சிக்கிட்ட. இதுதான் உண்மையான ஞானம் அப்படின்னு அந்த தேவதூதன் சொல்லிட்டு மறைகிறாரு. உத்தங்கருக்கு இப்போ கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் வருது. நாம செய்யற ஒவ்வொரு சின்ன உதவியும் நாம ஒரு உயிருக்கு காட்டுற இரக்கமும் தான் நம்மள கடவுள்கிட்ட கொண்டு போகும். வெறும் மந்திரம் சொல்றதுனாலேயோ மணிக்கணக்கா தியானம் பண்றதுனாலேயோ கிடைக்காத அந்த தெய்வீக தன்மை ஒரு எளிய உயிருக்கு உதவுறதுல கிடைச்சிடுது. நம்ம வாழ்க்கையிலையும் நாம பல நாய்களையும் வேடர்களையும் பார்க்கறோம். ஆனா அவங்கள நாம ஒரு சுமையாவோ இல்ல அசுத்தமாவோ பார்க்கறோம். எதுக்கு இதெல்லாம் நமக்கு அப்படின்னு ஒதுங்கி போறோம். ஆனா கடவுள் அந்த உருவங்கள்ல தான் ஒளிஞ்சிருக்காருன்னு நமக்கு தெரியறதில்ல. உத்தங்கர் இப்போ முழுமையான ஒரு மகா முனிவர் ஆயிட்டாரு. அவரோட அகங்காரம் முழுசா அழிஞ்சிடுச்சு. அவர் இப்போ அந்த பாலைவனத்து மணல்ல உட்கார்ந்து ஒரு தவம் பண்றாரு. அந்த தவம் எதுக்காக தெரியுமா? தனக்காக இல்ல, இந்த உலகத்துக்காக. கிருஷ்ணா, இனிமே வரப்போற கலியுகத்துல மனுஷங்க மனசு ரொம்ப வறண்டு போயிருக்கும். இந்த பாலைவனத்தை விட மோசமான வறட்சி அவங்க இதயத்துல இருக்கும். அவங்களுக்கு பணத்து மேல தாகம் இருக்கும், புகழ் மேல தாகம் இருக்கும். ஆனா நிம்மதிக்கும் அன்புக்கும் அவங்க ஏங்குவாங்க. அவங்க தாகத்தை தீர்க்க இந்த உத்தங்க மேகங்கள் எப்பவும் உதவணும்னு வேண்டிக்கிறாரு. அந்த வேண்டுதலோட பலன்தான் இன்னைக்கும் ராஜஸ்தான் பாலைவன பகுதிகளில் மேகமே இல்லாத நீலவானத்திலிருந்து திடீர்னு மழை பெய்யும். அந்த மழையை மக்கள் ஆச்சரியமா பார்ப்பாங்க. அதுதான் உத்தங்க மேகம். இந்த உத்தங்க மேகம்ங்கிறது வெறும் இயற்கை அதிசயம் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய தத்துவம். நம்ம மனசு வறண்டு போகும்போது யாரோ ஒருத்தர் மூலமா நமக்கு ஒரு நல்ல வார்த்தை கிடைக்கும், ஒரு உதவி கிடைக்கும். அதுதான் நம்ம வாழ்க்கையோட உத்தங்க மேகம். நாம கஷ்டப்படும் போது யாருமே இல்லையேன்னு நினைக்கக்கூடாது. நமக்காக எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு உத்தங்கர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நமக்காக ஒரு மேகம் மழையை சேமிச்சு வச்சுக்கிட்டு இருக்குன்னு நம்பணும். அந்த நம்பிக்கை தான் நம்மளை வாழ வைக்கும். உத்தங்கர் அந்த பாலைவனத்துல எந்த இடத்துல கூட நிலைச்சு நிக்கல. அவர் சுத்துறார், அலைறார், தேடுறார். எதை? எங்க தாகம் இருக்கோ அங்க போறார், எங்க கண்ணீர் இருக்கோ அங்க போறார். அவர் இப்போ ஒரு மனுஷனா இல்ல, ஒரு மகா சக்தியா மாறிட்டாரு. அவர் காலடிப்பட்ட இடமெல்லாம் பசுமையா மாறுது. அவர் பேசுற இடமெல்லாம் அன்பு மலருது. இதுதான் ஒரு தனி மனுஷனோட மாற்றத்தால கிடைக்கிற பலன்.
நாம மாறினா உலகம் மாறும்னு சொல்றது இதுதான். உத்தங்கர் மாறினாரு, அதனால அந்த பாலைவனமே மாறிடுச்சு. நாம ஏன் நம்ம வாழ்க்கையை ஒரு போராட்டமா பார்க்கறோம்? ஏன்னா நாம மத்தவங்களை எதிர்க்கிறோம். ஆனா உத்தங்கர் மத்தவங்களை ஏத்துக்க ஆரம்பிச்சாரு. அந்த வேடனை ஏத்துக்கிட்டாரு, அந்த நாயை ஏத்துக்கிட்டாரு, கடைசியில தன்னோட தோல்வியையும் ஏத்துக்கிட்டாரு. ஏத்துக்கிற மனப்பக்குவம் வந்துட்டா அங்க சண்டையே இருக்காது. உத்தங்கர் இப்போ ஒரு அமைதி பெருங்கடலா இருக்காரு. அவரோட இந்த பயணம் இன்னும் முடியல. இது ஒரு முடிவில்லாத பயணம். காலத்தையும் இடத்தையும் தாண்டி அந்த உத்தங்க மேகங்கள் இன்னும் பொழிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அடுத்ததா உத்தங்கர் தன்னோட இறுதி காலத்துல எப்படி அந்த விஸ்வரூப கிருஷ்ணரோட ஒன்னா கலந்தாரு, அவர் விட்டுட்டு போன அந்த அமிர்த ரகசியம் நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுங்கிறத இன்னும் நுணுக்கமா பார்ப்போம். உத்தங்கர் இப்போ அந்த பாலைவனத்தோட ஒரு அங்கமாமே மாறிட்டாரு. அவரோட உடம்புல அந்த மணலோட நிறம் ஏறிடுச்சு. அவரோட மூச்சு காத்து அந்த அனல் காத்தோட கலந்துடுச்சு. ஆனா அவரோட கண்ணுல மட்டும் ஒரு குளிர்ச்சி இருந்தது. அதுதான் ஞானத்தோட குளிர்ச்சி. நாம ஊர் ஊரா ஓடுறோம், நிம்மதியை தேடி காசி ராமேஸ்வரம்னு போறோம். ஆனா உத்தங்கர் அங்கேயே உட்கார்ந்து அந்த பாலைவனத்தையே ஒரு புனித பூமியா மாத்திட்டாரு. இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. இடம் முக்கியம் இல்ல, உன்னோட மனநிலை தான் முக்கியம். நீ எங்க இருந்தாலும் உனக்குள்ள ஒரு அமைதி இருந்தா அந்த இடம் ஸ்வர்க்கம்தான். உத்தங்கர் இப்போ அந்த ஸ்வர்க்கத்தை அந்த பாலைவனத்துல உருவாக்கிட்டாரு. அவர் அப்படியே தியானத்தில் இருக்கும்போது அவருக்குள்ள ஒரு பழைய நினைவு வந்து போகுது. அந்த அமிர்தம், இந்திரன் வேடன் உருவத்துல கொண்டு வந்த அந்த தேவாமிர்தம், அதை அவர் அன்னைக்கு தள்ளி விட்டாரே, அது இப்போ அவருக்கு ஒரு வருத்தமா இல்ல, ஒரு பெரிய பாடமா தெரியுது. கிருஷ்ணா, நீ எனக்கு அமிர்தத்தை கொடுக்க நினைச்ச, ஆனா நான் வெறும் பாத்திரத்தை பார்த்து ஏமாந்துட்டேன். இப்போ எனக்கு புரியுது, அமிர்தம்ங்கிறது அந்த தோல் பையில இல்ல, அது என்னோட தாகத்துல தான் இருந்தது அப்படின்னு தனக்குள்ளேயே பேசிக்கிறாரு. உத்தங்கர் உணர்ந்த அந்த அமிர்த ரகசியம் என்ன தெரியுமா? நாம வெளியே தேடுற சந்தோஷம், நிம்மதி எல்லாமே நமக்குள்ளேயே தான் இருக்கு. நாம தான் அதை ஒரு அழகான பேக்கிங்ல, ஒரு பெரிய அந்தஸ்துல, ஒரு அழகான உருவத்துல தேடுறோம். அந்த பை உருவம் அழுக்கா இருந்தா உள்ள இருக்கிற அமிர்தம் நமக்கு தெரியறதில்ல. உத்தங்கர் இப்போ எதை பார்த்தாலும் அதுல இருக்கிற அந்த சாரத்தை மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு காஞ்ச செடியை பார்த்தா கூட அதுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ சக்தியை அவர் வணங்குறாரு. இதுதான் ஒரு மனுஷன் அடையக்கூடிய உச்சக்கட்ட நிலை. அவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு சோதனை வருது. ஆனா இப்போ வர்றது தேவேந்திரன் இல்ல, அவரோட சொந்த பசி. பல நாட்களா அவர் எதுவும் சாப்பிடல. உடம்பு அப்படியே தளர்ந்து போயிருக்கு. ஆனா மனசு மட்டும் வைரம் மாதிரி இருக்கு. அப்போ அங்க ஒரு சின்ன குழந்தை வருது. அந்த குழந்தை கையில ஒரு சாதாரண களி கூழ் இருக்கு. அந்த தட்டு கூட அழுக்கா இருக்கு. அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே, தாத்தா பசிக்குதா, இதை சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேக்குது. உத்தங்கர் அந்த குழந்தைய பார்க்கறாரு. அவருக்கு அன்னைக்கு வந்த வேடன் ஞாபகம் வருது. இப்போ உத்தங்கர் யோசிக்கவே இல்லை. அந்த குழந்தை கொடுத்த அந்த அழுக்கு தட்டுல இருந்த களியை அப்படியே வாங்கி சாப்பிட்றாரு. அந்த ஒரு வாய் களி அவரோட உடம்புக்கு கொடுத்த சக்தி இருக்கே, அது பல கோடி யாகங்கள் பண்ணினா கூட கிடைக்காது. ஏன்னா அந்த உணவோட சேர்ந்து அங்க அன்பு இருந்தது. நாம ருசியான சாப்பாட்டை தேடி ஓடுறோம். ஆனா அன்போட கொடுக்கிற ஒரு வாய் கஞ்சி தான் நம்ம ஆத்மாவை திருப்திப்படுத்தும். உத்தங்கர் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த குழந்தை மறைஞ்சு போகுது. அங்க மறுபடியும் கிருஷ்ணர் வந்து நிக்கிறாரு. உத்தங்கா, இப்போ நீ முழுமை அடைஞ்சிட்ட. அன்னைக்கே அந்த வேடன் கொடுத்த அமிர்தத்தை விட இன்னைக்கே இந்த குழந்தை கொடுத்த களி உனக்கு ருசியா இருந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு உன்கிட்ட நான்கிற அகங்காரம் இல்லை. ஒரு மனுஷன் எப்போ தான்கிறத விடுறானோ அப்போதான் அவனுக்கு கடவுளோட உண்மையான தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு கிருஷ்ணர் பாராட்டுறாரு. உத்தங்கர் கிருஷ்ணரோட காலில் விழறாரு. கிருஷ்ணா, எனக்கு புரிஞ்சிருச்சு. அமிர்தம்ங்கிறது சாகாம இருக்கிற மருந்து இல்ல, சாகிற வரைக்கும் மற்றவங்களை நேசிக்கிற அந்த அன்பு தான் உண்மையான அமிர்தம். நாம வாழ்க்கையில எதையோ சாதிக்கணும், பெரிய ஆளாகணும்னு துடிக்கிறோம். ஆனா உத்தங்கர் கத்துக்கிட்டது என்னன்னா, சின்ன ஆளா இருக்கிறதுல தான் பெரிய சுகமே இருக்கு. நீ யாரையும் விட உயர்ந்தவன் இல்லைன்னு நினைக்கும் போது உனக்கு பகைவன் யாரும் இருக்க மாட்டாங்க. உத்தங்கர் இப்போ ஒரு குழந்தையாவே மாறிட்டாரு. அவருக்கு வயசு ஒரு தடையே இல்லை. அவரோட அந்த ஞானம் தான் உத்தங்க கீதை. இது வெறும் தத்துவம் இல்லை, இது ஒரு வாழ்க்கை முறை. உருவத்தை பார்க்காத, உள்ளத்தை பாரு, கர்வத்தை விடு, கருணையை எடு. இதுதான் அந்த கீதையோட சுருக்கம். உத்தங்கர் அந்த பாலைவனத்துல இன்னும் கொஞ்ச காலம் இருக்காரு. அவரோட அந்த மேகங்கள் இப்போ இன்னும் வேகமா பொழியுது. ஏன்னா ஒரு ஞானியோட பிரார்த்தனைக்கு வானமே கட்டுப்படும்.
அந்த மேகங்கள் வழியா உத்தங்கர் உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்றாரு. மனுஷங்களே, நீங்க எவ்வளவு வேணும்னாலும் படிங்க, எவ்வளவு வேணும்னாலும் சம்பாரிங்க. ஆனா ஒரு கஷ்டப்படுற மனுஷனை பார்த்து உங்க மனசு உருகலன்னா நீங்க படிச்சது எல்லாம் வெறும் குப்பை தான். இந்த தெளிவு தான் கலியுகத்துக்கு தேவையான மிகப்பெரிய மருந்து. உத்தங்கர் தன்னோட கடைசி பயணத்துக்கு தயாராகிறாரு. அவருக்கு தெரியும் அவரோட ஆத்மா இப்போ அந்த பரமாத்மாவோட கலக்கிற நேரம் வந்துடுச்சுன்னு. அவர் அந்த பாலைவன மணல்ல அப்படியே படுத்துக்கிறாரு. சுத்தி அந்த உத்தங்க மேகங்கள் மழைய பொழியுது. அந்த மழை துளிகள் அவரோட மேல படும்போது அவர் ஒரு பெரிய விடுதலையை உணர்றாரு. நாம பிறக்கும்போது அழுதுகிட்டு வர்றோம், ஆனா சாகும்போது சிரிச்சுக்கிட்டே போகணும். அந்த சிரிப்பு உத்தங்கரோட முகத்துல இருந்தது. அவர் எதையும் இழக்கிற, அவர் எல்லாவற்றையும் அடைஞ்சிட்டாரு. வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம். நாம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே தான் முடியுது. ஆனா அந்த பயணத்துல நாம என்ன கத்துக்கிட்டோங்கிறது தான் முக்கியம். உத்தங்கர் ஒரு கோபக்கார முனிவரை ஆரம்பிச்சு ஒரு கருணையுள்ள குழந்தையா முடிச்சிருக்காரு. இதுதான் ஒரு மனுஷனோட உண்மையான வளர்ச்சி. பணம் சேர்க்கறது வளர்ச்சி இல்ல, பண்பு சேர்க்கறது தான் வளர்ச்சி. உத்தங்கரோட அந்த பயணம் நமக்கான ஒரு எச்சரிக்கை மணி. நாமளும் நம்ம வாழ்க்கையில உருவத்தை பார்த்து ஏமாந்துகிட்டு இருக்கோமா, இல்ல உண்மையான அமிர்தத்தை அடையாளம் கண்டுகிட்டோமா? அடுத்ததா உத்தங்கர் எப்படி அந்த மகாசக்தியோட ஒன்னா கலந்தாரு, அவரோட கடைசி உபதேசம் என்ன, அப்புறம் நம்ம வாழ்க்கையில நாம எப்படி ஒரு உத்தங்க மேகமா மாறலாங்கிற அந்த உச்சக்கட்ட முடிவுக்கு போவோம். அந்த பாலைவனத்துல இப்போ ஒரு நிசப்தம் நிலவுது. ஆனா அது வெறும் அமைதி இல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஞானத்தோட நிறைவு. உத்தங்கர் மணல்ல படுத்திருக்காரு. அவரோட மூச்சு மெல்ல மெல்ல காத்தோட கலக்குது. அவர் கண்ணை திறந்து மேல பாக்குறாரு. அங்க மேகங்கள் ஒன்னா கூடுது. ஆனா அது மழை பெய்யறதுக்காக மட்டும் இல்ல, ஒரு மகா முனிவருக்கு பிரியாவிடை கொடுக்கறதுக்காக. உத்தங்கர் சிரிக்கிறாரு. அந்த சிரிப்புல எந்த கவலையும் இல்ல, எந்த ஏமாற்றமும் இல்ல. அன்னைக்கு கிருஷ்ணர்கிட்ட கோபப்பட்டு சபிக்க போன அந்த உத்தங்கன் இப்போ இல்ல. இப்போ இருக்கிறது வெறும் அன்பு மட்டும்தான். நாம வாழ்க்கையோட கடைசி நிமிஷத்துல எதை நினைப்போம்? ஐயோ, அந்த பங்களாவை கட்டலையே, அந்த பதவியை அடையலையேன்னு தான் வருத்தப்படுவோம். ஆனா உத்தங்கர் எதை நினைச்சாரு தெரியுமா? கிருஷ்ணா, நீ எனக்கு அந்த தாகத்தை கொடுத்தது எவ்வளவு நல்லது. அந்த தாகம் மட்டும் இல்லைன்னா அந்த வேடனை நான் சந்திச்சிருக்க மாட்டேன். அந்த வேடனை சந்திக்கலைன்னா என் அகங்காரம் எனக்கு தெரிஞ்சிருக்காது. என் அகங்காரம் உடையலைன்னா இன்னைக்கு நான் உன்னை எனக்குள்ளேயே பார்த்திருக்க மாட்டேன். பாத்தீங்களா, ஒரு மனுஷன் தான் கஷ்டத்துக்கே நன்றி சொல்ற நிலைமைக்கு வந்துட்டான்னா அவன்தான் உலகத்திலேயே பெரிய பணக்காரன். உத்தங்கர் மெல்ல தன் கைகளை தூக்கி அந்த வானத்தை பார்க்கறாரு. மனுஷங்களே, கேளுங்க. இந்த உலகம் உங்களை ஏமாத்தும், உங்க அறிவு உங்களை மயக்கும், உங்க கர்வம் உங்களை இருக்குல தள்ளும். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெளியே தெரிகிற உருவம் எதுவுமே உண்மை இல்ல. ஒரு பிச்சைக்காரனோட கந்தல் துடிக்குள்ளையும் கடவுள் இருக்கலாம், ஒரு அதிகாரியோட பட்டு சட்டைக்குள்ளையும் சாத்தான் இருக்கலாம். உருவத்தை பார்த்து ஏமாந்துராதீங்க. ஒருத்தங்கிட்ட நீங்க காட்டுற அந்த ஒரு துளி அன்பு இருக்கே, அதுதான் நீங்க கடவுளுக்கு செய்யற மிகப்பெரிய பூஜை. இந்த வார்த்தைகள் அப்படியே காத்துல பரவுது. உத்தங்கரோட உடம்புல இருந்து ஒரு ஒளி வெளிப்படுது. அந்த ஒளி மெல்ல மெல்ல படர்ந்து அந்த பாலைவனம் முழுக்க பரவுது. கிருஷ்ணர் அங்க தோன்றி உத்தங்கரோட கையை பிடிச்சுக்கிறாரு. வா உத்தங்கா, உன்னோட வேலை முடிஞ்சிருச்சு. நீ ஒரு சாதாரண முனிவரா வந்த, ஆனா ஒரு மகா சக்தியா இப்ப எங்கிட்ட வர்ற. நீ விட்டுட்டு போற இந்த உத்தங்க கீதையும் இந்த உத்தங்க மேகங்களும் காலத்துக்கும் மனுஷங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை தன்னுள் ஏத்துக்கிறாரு. நம்ம வாழ்க்கையிலையும் நாம ஒரு உத்தங்க மேகமா மாற முடியும். அதுக்கு நாம பெரிய தவம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒருத்தன் தாகத்துல இருக்கும்போது ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கறது, ஒருத்தன் கவலையில இருக்கும்போது அவன் தோள் மேல கை வச்சு நான் இருக்கேன்னு சொல்றது, இதுதான் நாம கொடுக்கக்கூடிய மழை. நாம ஏன் மத்தவங்களை எடை போடணும்? அவன் தப்பு பண்ணினா அது அவனோட கர்மா. ஆனா அவனுக்கு உதவ மறுத்தா அது நம்மளோட கர்மா. உத்தங்கர் கத்துக்கிட்ட அந்த பெரிய பாடம் இதுதான். தண்டிக்கிறதுக்கு கடவுள் இருக்காரு, நீ மன்னிக்கவும் நேசிக்கவும் மட்டும் பழகு. உத்தங்கர் மறைஞ்சிட்டாரு. ஆனா அந்த பாலைவனம் இப்ப முன்னாடி மாதிரி இல்ல. அங்க ஒரு உயிர் இருக்கு, ஒரு ஈரப்பதம் இருக்கு. இன்னைக்கும் அந்த பாலைவனத்துல திடீர்னு மழை பெஞ்சா மக்கள் அதை உத்தங்கரோட ஆசிர்வாதமா நினைக்கிறாங்க. நாமளும் நம்ம மனசுல இருக்கிற அந்த அகங்கார பாலைவனத்தை மாத்தணும். அங்க அன்பை செடியா வளர்க்கணும். நமக்கும் ஒரு நாள் கிருஷ்ணர் வருவாரு, ஏதோ ஒரு உருவத்துல, ஏதோ ஒரு சோதனையோட. அன்னைக்கு நாம உருவத்தை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. அந்த உருவத்துக்குள்ள இருக்கிற உண்மைய, அந்த பிரபஞ்ச சக்திய அடையாளம் கண்டுக்கணும். வாழ்க்கைங்கிறது ஒரு சின்ன பயணம்தான். ஆனா அந்த பயணத்துல நாம விட்டுட்டு போற தடம் என்னங்கிறது தான் முக்கியம். உத்தங்கர் அன்பை தடமா விட்டுட்டு போயிருக்காரு. நாம பொறாமையையும் கோபத்தையும் கர்வத்தையும் சுமந்துட்டு போக போறோமா, இல்ல உத்தங்கர் மாதிரி எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு லேசா போக போறோமா?
யோசிச்சு பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு உத்தங்கன் இருக்கான், ஒரு கிருஷ்ணர் இருக்காரு. அந்த உத்தங்கன் எப்ப கிருஷ்ணர்கிட்ட சரணடையலானோ அன்னைக்கு தான் நமக்கான உண்மையான சுதந்திரம் கிடைக்கும். இந்த உத்தங்க கீதை நமக்கு சொல்ற கடைசி செய்தி இதுதான். உயர்வு தாழ்வு பார்க்காத, உயிரை பாரு. வாய்ப்பு வரும்போது நழுவ விடாத. உருவத்தை பார்த்து ஏமாந்துராத. ஒருத்தங்கிட்ட நீங்க காட்டுற அந்த ஒரு துளி அன்பு இருக்கே, அதுதான் நீங்க கடவுளுக்கு செய்யற மிகப்பெரிய பூஜை. இந்த உத்தங்க கீதை நமக்கு சொல்ற கடைசி செய்தி இதுதான். உயர்வு தாழ்வு பார்க்காத, உயிரை பாரு. வாய்ப்பு வரும்போது நழுவ விடாத. உருவத்தை பார்த்து ஏமாந்துராத. உன்னோட தாகம்தான் உனக்கான ஞானத்தை தரும். அந்த ஞானம்தான் உன்னை அமிர்தமா மாத்தும். உத்தங்கர் இப்போ ஒரு மேகமா மாறி வானத்துல மிதந்துகிட்டு இருக்காரு. அவர் எப்பவும் நமக்காக மழைய பொழிய தயாரா இருக்காரு. நாம செய்ய வேண்டியது ஒண்ணுதான். நம்ம மனசுல இருக்கிற அந்த பாத்திரத்தை திறந்து வைக்கணும். அந்த பாத்திரம் அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, உள்ளம் சுத்தமா இருந்தா அந்த அமிர்தம் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். இந்த தத்துவ பயணம் இங்க முடியல. இது உங்களோட வாழ்க்கையில இப்பதான் ஆரம்பிக்குது. உத்தங்கர் காட்டிய அந்த பாதையில ஒரு சின்ன அடி எடுத்து வைங்க. உலகம் அழகா மாறும். அந்த மாற்றத்துல நீங்க கிருஷ்ணரை காண்பீங்க.